ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லோரும் போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க இல்லையா? 10th 12th எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி என்னென்ன பண்ணணுன்றதை சும்மா நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது ஒரு பெரிய அட்வைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. என்னென்னா, இப்போ டெய்லியும் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. தமிழ் எப்போ படிக்கணும், இங்கிலீஷ் எப்போ படிக்கணும், சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் படிக்கணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ப்ளஸ் டூனா அவங்க குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்ஜெக்டை படிக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்போவுமே ஃபுல்லாகவே படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 1 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம்குள்ளே அதை படித்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே படிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பார்த்தோன்னா நம்ம படித்தது எல்லாமே ஃபோனை பார்த்து ஃபோனில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம படித்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபோன் பார்க்கணும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க பிரேக்கு. மற்ற டைம் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுட்டு அதை எழுதி பார்க்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வரைக்கும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு அது எல்லாத்தையும் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஃப்ரீ ஆகிட போகிறீங்க. எக்ஸாம் வரைக்குமாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சப்ஜெக்டை நல்லா படிக்கணும். டைம் கிடைக்கும்போது எழுதி பார்க்கணும். மேக்ஸ்னால் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் எல்லாமே எழுதுறதுக்கு. அதை விட்டுட்டு நான் கடைசி நேரத்தில் நாளைக்கு எக்ஸாம்லாம் நான் இன்றைக்கி படிச்சுப்பேன், இன்னும் டைம் இருக்குன்ட்டு நல்லா தூங்கிட்டு, நல்லா ஃபோன் பார்த்துட்டு, நல்லா கிடைக்கிற டைம்லாம் விளையாடிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படி இருந்தோன்னா நம்மளால் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. சரிங்களா? அதனால் இப்போ நம்ம எழுத போகிற எக்ஸாமை எழுதி ஒரு அட்டம்ப்ட்லேயே நம்ம பாஸ் பண்ணிடணும். திரும்பி அதை எழுதணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம பாஸ் பண்ணால் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் கொஞ்ச நாள் கூட கிடையாது, இன்னும் 1 மந்த்து தான். மார்ச் 3ஆம் தேதி +2க்கு எக்ஸாமு, மார்ச் 28 10th எக்ஸாம். அதனால் இப்போவே நீங்கள் உங்களுடைய எல்லா ஆசைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வழியை பாருங்கள்.